பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு டவுட், இதெல்லாம் ஒரு சின்ன 12லேயே தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. 12ல் கேட்டால் 10லேயே தெரியாதான்வாங்க. டாக்டர் வந்து 10th படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது. எழுத முடியாமல் விட்டுட்டா. அப்போது ஸ்கூல்லேருந்து இவர் வந்தார், வாட்ச்மேன் வந்து சைன் வாங்கணும் 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்போ பார்த்தா அவரால் சைன் கூட போட முடியல, வெறும் கோட் தான் போட்டா. அப்போ தான் சொன்னேன், சரி இவன் எப்படி படிப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருத்திகா அப்ளை பண்ணால் கிடச்சிது. இன்றைக்கி அதாவது லேர்னிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அதில் எல்லுங்கிற கர்வ் எடுத்துகிட்டு ஏர்னிங் தான் வேணும்னு நினைக்கிறாங்க எல்லோரும். ஸோ சார் சொன்ன மாதிரி தமிழில் வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹியூமனாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து எப்படி டெக்னாலஜியாக ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதுக்கான நீடு இருக்கிற வரைக்குமே என்னென்னா பூவி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர கேள்வினா ஏன் தமிழில் சொல்லித்தரேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அப்போவும் அவ்வளோ பெரிய சேலரிலாம் இல்லை. இஎம்ஐ கட்டுறதுக்கும் ஹாஸ்டல் பிஜி ஃபீஸ் கட்டுறதுக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு இப்போ சேவ் பண்ண முடியுது. இது வாங்கினதை விட ரொம்பவே பெட்டர் தான். இப்போ ஃபைனலி நான் ஃப்ரெண்ட்ஸ் கசின்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பி கொடுத்து எப்படின்னா கொடுத்து உங்களை ஒரு எம்ப்ளாய் ஆக்குற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. நாளைக்கு நான் வந்து இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நானே என்னால் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். சே சுகந்தி, லட்சக்கணக்கில் காசை கட்டி காலேஜ் படித்து முடித்தோம்னா வேலை கிடச்சோன்னே பாரு 15,000 20,000 சம்பளம்னு. வேறு வேலைக்கு போனோம்னா வேலையும் கிடைக்க மாட்டேது. நீ வேலை கிடைக்கணும்னா ஏதாவது கோர்ஸ் தனியாக படிக்கணும், கொஞ்சம் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா தானே வேலை கிடைக்கும். 4 வருஷத்தில் சொல்லித்தராதியா, 4 மாதம் கோர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க. அதான் சும்மா காசுக்காண்டி சுகந்தி. மணி அப்படிலாம் இல்லை மணி. இந்த மாதிரி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நல்ல சம்பளம் வாங்குற பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி பிளேஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வா, நான் உங்ககிட்ட கூப்பிட்டே போகிறேன், அப்போ தான் உனக்கு புரியும். மணி, நல்ல சம்பளத்தோட நல்ல வேலைக்கு போனவங்கலாம் அங்கே 20 பேர் இருக்காங்க. வந்து உன் டவுட்ஸ் எல்லாம் கேளுவா. வெல்கம் டு HCL பூவி அலுமினி மீட்டா. ஆமாம், அதான் சொன்னேன்ல. வா, அவங்ககிட்ட போயிட்டு கோர்ஸ் படித்தா எந்த மாதிரி வேலைக்கெலாம் போகலாம், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேளு. உன் ஃபியூச்சர் கேட்குறேன், ஆன்சரை வாங்குறேன், வேலையை வாங்குறேன், அவ்வளோதான். சுகந்தி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இப்போ காலேஜ் சேர்ந்து ஒரு 4 வருஷம் படிக்கிறோம். நீ காலேஜ் போன, நீ படிக்கல சரியா? காலேஜ் சேர்ந்து படிக்கிறாங்கல்ல, ஆமாம், அங்கே கற்றுக்காத விஷயம் ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அங்கே கற்றுக்கிட்டு வேலைக்கு போயிடறாங்களா நிறைய பேர். எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்குது, அப்படி அங்கே என்ன தான் கற்றுத்தராங்க அப்படின்னு. இங்கே மென்டார்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, சொல்லி தர்றாங்க. ஸோ இங்கே கிட்ட சில கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்குது, நம்ம கேட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமணி, அதே தான் நானும் கேட்குறேன். 4 வருஷம் காலேஜில் படிக்கிறோம், அதெல்லாம் படிச்சும் கிடைக்காத வேலை, கிடைக்காத சம்பளம். இது அந்த 6 மாதம் கோர்ஸ் படிக்கிறது மூலமா நல்ல சம்பளம், நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்களா நிறைய பேர்? ஆமாம், கம்பெனி மட்டும் இல்லை, இங்கே பார்த்தியா 20 பேர் ஐடி கார்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஏதோ விஷயம் அப்போ ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்க கிட்ட ஏன் இந்த ஸ்கில்ஸ்லாம் படிச்சாங்க, அப்படி என்னதான் லைஃப்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நான் போய் கேட்குறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பே பண்ணி ஒரு டிகிரி முடிச்சுட்டு அகைன் நம்ம ஒரு கோர்ஸுக்கு பே பண்ணுறோன்னா ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அடிச்சா அந்த கோர்ஸ் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கோடிங்கே பிடிக்காதுண்ணா, அதை ஒமிட்டே பண்ணிடுவேன். அந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே தள்ளி வச்சிருவேன் எல்லாத்தையும். எந்த 60 மார்க்கா, ஓகே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை படிப்போம், பாஸ் ஆயிடுவோம், டிகிரி வேர்ல்டர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவேன் நான். ஏன்னா இப்போ கிளாஸ்லாம் 60 பேர் இருப்போம். இப்போ நம்ம ஒரு சின்ன கொஸ்டின் டவுட் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது கூட தெரியலையா அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க. யாருமே யோசிப்போம் எப்படா கேட்கறது அப்படின்னு. ஆமாம், அதனால் பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு டவுட், இதெல்லாம் ஒரு சின்ன 12லேயே தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. 12ல் கேட்டால் 10லேயே தெரியாதான்வாங்க. டாக்டர் வந்து 10th படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவள் வந்து எழுத முடியாமல் விட்டுட்டா. அப்போது ஸ்கூல்லேருந்து இவர் வந்தார், வாட்ச்மேன் வந்து சைன் வாங்கணும் 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்போ பார்த்தா அவரால் சைன் கூட போட முடியல, வெறும் கோட் தான் போட்டா. அப்போ தான் சொன்னேன், சரி இவன் எப்படி படிப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சார் சொன்னாங்க, தமிழில் கூட நல்லா படிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு. அப்போ யோசிச்சு, என்னடா கிருத்திகா நீ படிமா அப்படின்னு. கிருத்திகா அப்ளை பண்ணால் கிடச்சிது. இன்றைக்கி டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறா. இவளுக்காகவே நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி இப்போ நான் வந்து இவ கூட இருக்கிறேன். நேற்று 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கான்னு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ இங்கேயே நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்டில் இருக்காங்க, சிவில் பேக்ரவுண்ட்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம மெக்கானிக்கல் படிக்கிறோம், சிவில் படிக்கிறோம், அதுக்கும் ஐடிக்கு சம்மந்தமே இல்லை.
ஒரு 6 மாதம் கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். உண்மையிலே அவ்வளோ ஈஸி தானே நான் படிக்கிறது. என்ன படிச்சிருந்தாலுமே இங்கே நாங்கள் வந்து பேசிக்லேருந்தே சொல்லித்தரோம். சொல்லித்தர வச்சு டெக்னாலஜியோட நீடு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஹியூமனாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து எப்படி டெக்னாலஜியாக ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதுக்கான நீடு இருக்கிற வரைக்குமே என்னென்னா வேலை உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நம்ம வந்து அந்த 6 மாதம் ரொம்ப டெடிக்கேட்டடாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கும். சேல்ஸ்லேருந்து ஒருத்தர் ஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வெயிலில் வண்டி ஓட்டிட்டு சேல்ஸ்லேருந்து ஐடி கம்பெனியில் போய் ஜம்முன்னு ஏசியில் உட்காண்டாரு. அதான் இப்போ நம்ம சுத்தமாக படிச்சே இருந்திருக்க மாட்டோம். இது புதுசாக இப்படி ஸ்விட்ச் ஆகும்போது நிறைய கொஷின்ஸ் வரும்ல. ஐயோ என்னடா இப்படி இருக்குது, நம்ம படிப்போமா படிக்க மாட்டோமா, கஷ்டமாக இருக்கும்ல அந்த பீரியட். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சார் சொன்ன மாதிரி தமிழில் வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணப்போ இங்கிலீஷில் தான் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு புரியலை, புரிஞ்சது. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியலை. அதுக்கப்புறம் தமிழில் வரும்போது ஓகே நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் படிக்கிறது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வரப்போ நமக்கு இன்னும் பெட்டர் லேர்னிங் இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஓகே நம்மளால் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்போது 2வது டைம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்க வரும்போது பிளேஸ்மெண்ட்டில் தமிழில் இருக்குமா சார்? நம்ம தமிழில் படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அதை ஒர்க் போகும்போது எப்படி அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியுது? ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் டூலாக தான் நானுமே பார்க்குறேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணது கான்செப்ட் டெக்னாலஜி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது தமிழில் லேர்ன் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைம் சைமல்டேனியஸாக நீங்கள் உங்களோட இங்கிலீஷுமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மென்டார்ஸ் எல்லாமே தமிழில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்குமே வந்து உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தயக்கமாக இருந்ததுனாலும் அதுக்குமே வந்து நீங்கள் மென்டார் செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுக்குமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நானும் 2-3 தடவை இங்கிலீஷ் செஷன்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன ஐடியாஸுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது என்னோட ஊர்லேயே இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் நானே பிளேஸ் ஆகிருக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர், வெரி நைஸ் சார். இப்போ காலேஜ் வந்து ஐடி பேக்ரவுண்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க, 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. அங்கே கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தான் சொல்லி தருவாங்க. அந்த ப்ரோக்ராம் நினைச்சு அவங்க வேலைக்கு போகலாம்ல, எதுக்கு தனியாக வந்து கோர்ஸ் படிச்சுக்கிட்டு? ஏன்னா குவியில் ஸ்டார்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்கு ரியலாக தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தியரி நாலேஜ் மட்டும் தான். இப்போ புரியுதா உங்களுக்கு எதனால் வந்து இந்த கோர்ஸ் எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்குது, ரைட்? அதாவது உங்களுக்கு காலேஜ் என்ன தான் நீங்கள் வந்து அந்த தியரி நீங்கள் படிச்சுட்டு வந்தாலுமே கேட் வரைக்கும் தான் உங்களுக்கு உங்களால் போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி கம்பெனியில் போய்ட்டு சர்வைவ் ஆகணும்னா இந்த மாதிரி மென்டர்ஸ் வந்து ரைட் ஆக்சுவலாக ஒரு 15 இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அவங்களுக்கு தான் அந்த ரியல் பிக்சர் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 6 months கோர்ஸ் அண்ட் 3 months கோர்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அலோவேட் பண்ணுது. இதான் ரீசன். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கலைன்னா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னே தெரியல, இந்த கோர்ஸ் படிச்சனால என் லைஃப் பயங்கரமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி யாருக்காவது இருக்கா? நான் B53ல் இங்கே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த இன்டர்ன்ஷிப் சென்னையில் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணனால அந்த டைமில் ப்ராடக்ட் ரீவேம்ப் ஆச்சு. ஸோ அதோட எல்லா ஆர்கிடெக்சரையும் நான் தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த 2 months ஐ காட் அ ஹியூஜ் அப்ரைசல். மணிகண்டன் சார் தான் ஃபுல்லாக டீச் பண்ணார். இப்போ ஃபைனலி நான் ஃப்ரெண்ட்ஸ் கசின்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு Web3 பேஸ்டு ஒரு பிளாக் செயின் ஸ்டார்ட் அப். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் க்ரியேட்டிவ் ஜாபாக இருக்கணும், செஞ்சதே செய்யக்கூடாது, வீக்கெண்ட்ஸில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, பர்சனல் லைஃப் பார்க்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு செலக்ட் பண்ணி தான் குவியில் வந்து படித்தது நான். ஸோ இப்போ நான் வந்து நல்லா இருக்கிறேன். லைக் முடி கொட்டின முடியெல்லாம் வந்துருச்சு. பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஃபேமிலி கூட இருக்கேன். நானாக ஜாப் வேண்டான்னு விட்டு வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஆனால் தான் உண்டு. அவங்க என்ன ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போது ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர். முடி கொட்டுவதை தடுக்க குவியில் வந்து சேருங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்கள் சொன்னது. ஓகே, நைஸ். இப்போது நம்மளோட வீடியோஸ் பார்த்து இல்லை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நம்மளும் குவியில் சேரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம் பண்ணால் தான் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும், இந்த விஷயம் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன விஷயம்லாம் சொல்வீங்க? படிக்க ரெடியாக வரணும், காசு கட்டிட்டா அவங்க வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம அவங்க சட்டையை பிடிக்கலாம், அந்த மோட்டிவோடு வந்தாலாம் இங்கே வேலை கிடைக்கும். அவங்க கொடுக்குற சிலபஸை பார்த்துட்டு தான் நம்ம ஃபீஸே கட்டி உள்ளே வரோம். அதை நம்மளால் படிக்க முடியுமா முடியாதாங்கிறது முன்னாடி நடக்கிற ப்ரீ பூட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ அதுக்கு இல்லைன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இல்லை பரவாயில்ல நம்ம ஃபீஸ் கட்டலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற இது வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே அது கிடைக்காது. நீங்கள் காலேஜில் போயிட்டு யார்ட்டையும் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ படிக்க ரெடியாக வரணும். ஐடிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சார் சொன்ன மாதிரி டெய்லியும் படிக்க ரெடியாக இருக்கணும். புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் வெளியே போயிட வேண்டியதான். அது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் படிக்க ரெடியாக வரலாம். சொன்ன மாதிரி லேர்னிங் முக்கியமே ஏர்னிங்காக தான். ஸோ அதனால் இப்போ நம்ம நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோலாம் தரமாட்டாங்க. ஸ்டார்ட்-அப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பிடிச்சி நம்மளை டெவலப் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸாக நிறைய சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி நான் ஒரு கம்மியான சேலரி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நான் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? ஸோ நானாக தேடிக்கிட்டது தான். ஐஐடிஎம்ல எனக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. பட் தட் ஜாப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஜாப்மே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கூட எனக்கு சேலரியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அந்த டைமில் எனக்கு அப்போவும் அவ்வளோ பெரிய சேலரிலாம் இல்லை. இஎம்ஐ கட்டுறதுக்கும் ஹாஸ்டல் பிஜி ஃபீஸ் கட்டுறதுக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் எப்படியோ ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டோம், வெளியே தான் சாப்பிடுவோம், அது போயிடும் எல்லாமே. சேவிங்ஸ் கிடையாது பெருசாக. ஸோ குவியில் வந்தேன். எனக்கு இன்பிட்வீன் என்ன ஆச்சுன்னா இஎம்ஐயும் பே பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இன்பிட்வீன் என்னோட பழைய நான் செகண்ட் கம்பெனி வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ ஜென்ரேட் அவங்களால பண்ண முடியல, இழுத்தும் மூடிட்டாங்க. அப்போ எனக்கு குவி கோர்ஸ் அப்போ தான் எனக்கு முடிஞ்சுது. எனக்கு ஐ காட் லைக் 2 ஆஃபர்ஸ் ஃப்ரம் குவி. ஒரு கம்பெனி ஃப்ரம் பாம்பே அண்ட் 1 ஃப்ரம் சென்னை. வீட்டில் வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் சென்னை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு இப்போ சேவ் பண்ண முடியுது. ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் மை சேலரி, பட் என்னால் இப்போ சேவ் பண்ண முடியுது. வாங்கினதை விட ரொம்பவே பெட்டர் தான். தொழிலை கற்றுக்கோ, பணத்தை எதிர்பார்க்காத, இப்போ நீ தொழிலை கற்றுக்கோ. ஸோ அந்த தமிழில் வந்து இப்போ நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு சொல்கிறீங்க அசிம், அதை விட அவருடைய வார்த்தை, அந்த தமிழ் வார்த்தையில் தொழிலை கற்றுக்கோ. ஸோ அந்த இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் கற்றுக்கணுன்னா, நாளைக்கு நான் வந்து இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நானே என்னால் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ணணும் ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அதை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கேன். பிளேஸ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கேட்டாகணும். எல்லாருமே படிக்கிறது நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அப்போ குவியில் படித்தவங்க எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்களா இல்லையா அப்படின்றத சார் நீங்கள் தான் சொல்லணும். குவியோட கோல் வந்து டு கெட் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, நாட் டு கெட் இன் டு த டாப். அதுவும் அது போகிற மக்கள் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஓகேங்களா? வென் யூ ஆர் லேர்னிங் இட் நேச்சுரலி அது நடக்கிறது தான். பட் அதை கோலாக வச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா இட் வில் நாட் பி. ஹியர் வி மேக் யூ ரெடி ஃபார் அ ஜாப் ஸோ தட் யூ கேன் லேர்ன் பெட்டர் அண்ட் தென் கெட் இன் டு. கௌஷிக் சார்கிட்ட மென்டாரிங் இது இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மென்டாரிங் இதுவரையும் கஷ்டமாக தெரியல. எனக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுன்னு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே நான் ஃபெட்டப் ஆகிட்டேன். இல்லை என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அவங்க வேறு மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கூட கோஆர்டினேட்டர்ஸாக இருந்தவங்க வந்து சுதா மேமும் ராஜேஸ்வரி மேமும் இருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட ராஜேஸ்வரி மேம்கிட்டலாம் சொல்லிட்டேன், நான் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு நான் எதுவும் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு 1.5 hours என்கிட்ட ஃபோனில் பேசி கான்வர்ஸ் பண்ணி மறுபடியும் என்னை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். எந்த அளவுக்கு எனக்கு மென்டார் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு எனக்கு பிளேஸ்மெண்ட்லேயும் கோஆர்டினேட்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ வாண்ட்ஸ் வெரி தேங்க்ஃபுல் டு போத் ஆஃப் தெம். யா தட்ஸ் தேங்க்யூ. குவியில் ஒரு சூரிய வம்சம் குடும்பம் இருக்குது. சூரிய வம்சமா? ஆமாம். 2 பேரும் பெரிய ஆகுறாங்களா? ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒய்ஃபு சேர்ந்து அவங்க 2 பேரும் படித்து வேலைக்கு போய் குழந்தை பிறந்து கிட் கூட இங்கே தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம். எப்போ 18 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குவியில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ சரி. அவங்ககிட்ட அப்போ யாராவது இருக்காங்களா? ஓ இருக்கீங்களா? So my husband was a student from GUI. Then my brother, they have done with yes. So they have completed the full stack developer, and they are placed in a good company now. And later I got inspired by them. So I have worked, and later I got a career gap. So I thought even I will dive into the same GUI. So yes, GUI is really good, and they teach, all the mentors are so patiently, they teach from the core. And first I was in an associate level, and now I've been placed as a business analyst. And the thing is that I was in a service-based company, but now I'm in a product-based company.
So I really thank GUVI for supporting me and getting into my dream company today. So thank you, one and all. Thank you. I have completed my data science course at in 2023, I think, in GUVI. So first I was working as an assistant programmer in a small research company. It's a research company. So at that time I want to change my career into data science. So at that time I was searching through all the online platforms about which was the best platform to learn about data science and or machine learning, everything. So at that time I reached, I got to know GUVI is there, and it is based, they have giving courses in Tamil, English and other languages. So I thought to, okay, and I see the profiles and everything. It's like very good opportunity to get that course. So I done the course, Masters of Data Science at 2023. So it was very well. I think the mentors are very good. Especially if I feel I have some doubts in my projects, everybody is most of the time, at all time, they are available to clear all the doubts. So I was thanks to all the coordinators who was mentoring us for this. Thank you guys. அந்த லேர்னபிலிட்டின்ற ஒரு ப்ரைமரி பேசிக் மோட்டோ மட்டும் வச்சுட்டு வந்தாங்கன்னா 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், யூ கேன் கெட் இட் அப்படின்னு. சரி, நம்ம குவியோட கோஃபவுண்டர்கிட்ட நம்மளோட விஷயம் தான் என்ன, நம்ம எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன பிளான்ல இருக்கோன்றதை கேட்பாங்க. குவியோட மெயின் சக்ஸஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கை போகும்போது என்ன ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கும் அதை எப்படி சிமுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிட்டரலாக நீங்கள் ஒரு கோடிங் உள்ளே போகிறீங்க, நான் கோடிங் படிக்க போகிறேன் அப்படின்னா வெறும் கோடிங் டைப் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரினா எப்படி இருக்கும், ஓகே வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும்னு முதற்கொண்டு லைவ் என்விரான்மெண்ட் எல்லாமே இங்கே சிமுலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு லேர்னராக பார்த்தீங்க அப்படின்னா நான் படிக்க வந்தது நான் படிச்சிருக்க மட்டும் மாட்டேன், அதை ஹேண்ட்ஸ் ஆனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பேன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில் மட்டும்தான் நான் இன்டர்வியூக்கு போகும்போது பேச முடியும். இன்டர்வியூவில் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, எதிர்பார்ப்பாங்க எல்லாமே என்ன இருக்குன்னா, இவங்களை நம்ம ஹையர் பண்ணோன்னா இவங்க நமக்கு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு பில்லபிளாக இருப்பாங்க. அதாவது இவங்களால நம்ம எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் வேலையில். இதுதான் எந்த கம்பெனினாலும் ஃபண்டமெண்டல் ரூல். சரியா? இதை ஒருத்தர் படிச்சுட்டு நான் எனக்கு படிச்சிருக்கேன், எனக்கு டெஃபனிஷன் தெரியும்னு வரவங்களும் இருப்பாங்க. ஓகே, நான் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன்னு வரவங்களும் இருப்பாங்க. அப்போ கம்பெனி யாரை எடுக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட யாரை எக்ஸ்பர்டைஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்கள தான். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சு அதை டிப்ளாய் பண்ண வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது தான் ஆக்சுவலி இந்த ஜேர்னியோட கம்ப்ளீஷனே. அதிலும் இப்போ குவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெமோகிராஃபி வைஸும் we have expanded. ஸோ முன்னாடி தமிழில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருந்தோம், இப்போ ஒரு 18 லாங்குவேஜில் போயிட்டுருக்கு. ஸோ அக்ராஸ் த பிளேசஸ். அதனால் எல்லாருக்குமே வரவங்களோட மோட்டிவ் எனக்கு வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் கிடையாது. எனக்கு நான் ஸ்கில் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ வேலை கிடச்சி வேலையில் இருக்கவங்க அந்த வேலையை தக்க வச்சுக்கணுனாலுமே அதில் பெட்டராக பண்ணுறதுக்காகவே ஒரு நீடு இருக்குது. அந்த நீடை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸை தான் குவியை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை லேர்ன் பண்ணி ஸ்கில்ட் ஆகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளோ சஸ்டெயினும் பண்ணலாம், அதில் ஃப்ளரிஷும் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக காமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த எல்லாத்துக்கும் எங்களுடைய பெரிய நன்றி. அண்ட் அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக லைவ் செஷன் மூலிமா அலுமினிட்டியும் மென்டாஸ்ட்டையும் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கம்மிங் 20th ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்குமே ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், அடுத்து அப்டேட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த செஷன் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் நான் இங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டேன், இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்க் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் அதில் என்னென்னா டைமிங் இருக்குது. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா 11 AM to 12 PM இந்த டைமிங்கில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். அதே மாதிரி 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் எம்எல் இதை பற்றி பேசலாம். அண்ட் UI UX பற்றி 5 PM to 6 PM நீங்கள் பேசலாம். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி 4 PM and 4 PM to 5 PM. அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பற்றி 12 PM to 1 PM. இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எல்லாத்த பற்றியும் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம். இதை படித்து பெரிய ஆளான அலுமினிஸும் இங்கே இருக்காங்க அண்ட் சொல்லிக் கொடுத்த மென்டாஸும் இருக்காங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். டாடா பாய்.